Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரீசனா நான் பர்ச்சேஸ் பண்ண திங்ஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோ ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் உங்க வீடு தேடி வரும். அண்ட் ஒரு நிமிஷம் திஸ் இஸ் மை இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தா அதில் நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க. வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ நம்ம என்னென்ன வாங்கணும்னு சொல்லி ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வெட் டிஷ்யூ. அதாவது இந்த வெட் டிஷ்யூ தான் நான் வாங்கியிருந்தேன். இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 38 rupees வந்து வாங்கியிருந்தேன். இதை நம்ம இப்படி வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுலயே வந்து ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பாயிண்ட்ல இருந்து நமக்கு எடுத்துக்கலாம். ஆஃப்டர் எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதாக இருக்கும். கேரி பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வெட் டிஷ்யூ வந்து எல்லாரும் வாங்கி வச்சுக்கோங்க. சம்மர் சீசன்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மஸ்ட் ட்ரை. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஐட்டம். அப்படி என்னடான்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மினி பர்ஸ். இது வந்து நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு சொல்லி நினச்சா வந்து பட்டுச்சு. ஸோ ரொம்ப க்யூட்டாகவும் இருந்தது. அதே சமயம் வந்து நல்லா வந்து ஸ்பேஸும் நமக்கு அதிகமாகவே இருக்குது. மெயினாக எனக்கு சேஞ்ச் எடுத்து கொடுக்கறதுக்கு தான் இந்த பர்ஸ் வந்து நான் வாங்கினேன். பஸ்ஸில் போகும்போது ரொம்ப வந்து அப்படின்ற மாதிரி இருக்கு. நம்ம பெரிய பர்ஸ்லேருந்து சேஞ்ச் எடுத்து கொடுத்துட்டு க்ரௌடாக இருக்கும்போது எடுத்து பேக்கில் போகிறோமா இல்லை கீழே போடுறோமான்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த மெயின் ரீசனுக்காக தான் இந்த மாதிரி ஒரு குட்டி பர்ஸ் வந்து நான் வாங்கியிருந்தேன். இது ரேட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 50 rupees வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன். இது மங்கியா பியரான்னு வந்து எனக்கு தெரியல. பட் ரொம்பவே க்யூட்டாக அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறீங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேட்டர் பாக்ஸ். இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் மாஸ்க்கு, ஹேர் ஆயில் அந்த மாதிரி ஏதாவது அப்ளை பண்ணுறோம், இல்லை ஜூஸ் ஐட்டம், அதாவது வாட்டர் லிக்விடு பேஸ்ட் ஐட்டம்ஸ் ஏதாவது நம்ம ஹேருக்கு ரீசெண்டாக எடுக்கிறோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இது வந்து 48 rupees. அஃப்கோர்ஸ் இதுவும் வந்து நான் பர்பிள் கலரில் தான் வாங்கியிருந்தேன். பிகாஸ் இட்ஸ் மை ஃபேவரட் கலர். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நெயில் பாலிஷு. அஃப்கோர்ஸ் இதுவும் வந்து பர்பிள் கலர் தான். ஸோ யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஜூடியோலேருந்து வாங்கிட்டு வந்தா என்னுடைய சிஸ்டர். இது லைட் பர்பிள். ஸோ வைக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. மட்டும் இல்லாமல் நான் வந்து பேசிக்கலி இந்த நெயில் பாலிஷ் வைக்கிற பழக்கமே எனக்கு கிடையாது. நேச்சுரலாக இருக்கிறதா ரொம்பவே பிடிக்கும். ஆனால் ஒரு வாட்டிக்கு வேணால் நெயிலுக்கு வைப்பனே தவிர பட் என்னுடைய ஃபீட்டுக்கு நான் கண்டிப்பாக நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணுவேன். கேர்ள்ஸ் ஷாப்பிங் போகிறாங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் இல்லாமல் அவங்க வீட்டுக்கு வரவே மாட்டாங்க. அப்படி என்னடா ப்ராடக்ட் சொல்லி நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. வேறு ஒன்றுமே கிடையாது, இயரிங்ஸ் தான். நான் வந்து இயரிங்ஸ் லவர் கிடையாது. பட் ரீசன்ட் டேஸில் இயரிங்ஸ் லவர் ஆகிட்டே வரேன். அது முக்கியமாக அந்த ஹூக் மேலே. இந்த ஹூக் வந்து நான் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வாங்கலான்னு தான் பிளான் பண்ணி போனேன். பட் எந்த கடையிலையுமே அந்த மாதிரி கிடைக்கல. இந்த மாதிரி சிங்கிள் பீஸு இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸில் தான் கிடச்சிதுன்னா 40 rupees வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து சைடில் வந்து பிளாக் கலரில் ஜமிக்கியா சம்திங் ஏதோ சேர்த்துருக்காங்க. இதை நான் வாங்கியிருந்தேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு இயரிங்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். இது என்னன்னு தெரில. பட் வந்து இது இப்படி தான் இருந்தது. மேலே வந்து ஒரு ஒயிட் கலரில் பேர்ல் ஷர்ட்ஸ் வந்து வச்சுட்டு அது கீழே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. வெஸ்டர்னுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணது கிடையாது. பட் இனிமேல் ட்ரை பண்ண யூனிக்காக இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். அது கூடவே இன்னொரு கம்பலும் வாங்கியிருந்தேன். அதையும் நான் காட்டுறேன். இதோடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 55 rupees வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. அதுவும் நம்ம டிஷர்ட்டு வெஸ்டர்ன் ஸ்டைலில் ஏதாவது ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நமக்கு. ஸோ வந்து நான் ஒரு வாட்டிக்கு ட்ரை பண்ண க்யூட்டாக இருந்தது. இதோடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 15 rupeesக்கு 20 rupees என்னவோ வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ரொம்பவே க்யூட்டாக இருந்தது இந்த கம்பல். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நான் போடுற கம்பல் எல்லாமே லெஸ் வெயிட்டில் தான் போடுவேன். பிகாஸ் எனக்கு காது ரொம்ப வலிக்கும்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்க எல்லா கம்பலுமே லெஸ் வெயிட் தான். ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜிமிக்கி செட்டுன்னு கூட சொல்லலாம். இந்த இயரிங் வந்து ஒரு கோல்டு வித் ஒயிட் கலரில் இருக்க மாதிரி இருந்தது. ஆக்சுவலி இந்த டிசைன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனால் வந்து நான் இதை உடனே பிக் பண்ணிட்டேன். இதோடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா 45 rupees வந்து நான் வாங்கியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுவும் நம்ம வந்து குர்த்தீஸ்க்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலான ஜிமிக்கி கம்பல். இந்த கலரில் என்கிட்ட பியோர் கோல்டு எல்லாம் வந்து என்கிட்ட இல்லை கம்பல். ஸோ அதனால இந்த கலர் வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தேன். இதோடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 120க்கு வந்து நான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி நான் சில்வர் கலரில் தான் வாங்கலான்னு பார்த்தேன். பட் நான் பார்த்த எல்லா கம்பலுமே ஆல்ரெடி என்கிட்ட இருக்க டிசைன்லேயே தான் இருந்தது. ஸோ அதனால் கொஞ்சம் இது யூனிக்காக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு கோல்டு கலரில் நான் வந்து வாங்கியிருந்தேன். எல்லாருக்கும் பேர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான். இதுதான் என்னுடைய இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் இப்போதைக்கு நான் ரீசெண்டாக வாங்கினது. அவ்வளோதாங்க. இதுதான் ரீசெண்ட் டைமில் நான் வாங்கியிருந்த பர்ச்சேசிங் குட்டி ஷாப்பிங்னு சொல்லலாம்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. நீங்கள் ரீசன்ட் டைமில் என்ன நல்லா பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து அந்த ஒரு நிமிஷம் திஸ் இஸ் மை இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தா அதுலேயும் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல்.